بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأنه سبحانه لا يعزب عن علمه مثقال ذرة في الأرض ولا في السماء. صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக, துதித்தவனாக, உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியான ரப் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்று ஏற்றுக்கொண்டவனாக, நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக ரமதான் மாதத்தின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் மிக ஒற்றுக்கமாக சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கண்ணியமான மகத்தான மாதம், நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்ற மாதம். அல்லாஹு தஆலா நன்மையினாலும் கொடைகளினாலும் அதை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். நன்மையின் வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. லிகுல்லி ராகிபின், ஆசை விருப்பம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நன்மையின் வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. அது ஷஹருல் ஹைராத், நன்மைகள் நிறைந்த மாதம், அருள்மாரிகள் நிறைந்த மாதம். ஷஹருல் மினஹி வல் ஹிபாத், நன்கொடைகள் வழங்கப்படுகின்ற மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதத்தை பற்றி கூறுகின்ற போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதன் லின்னாஸ் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதத்திலே தான் அருள்முறையான் திருமுறை இறக்கி அருளப்பட்டது. அது நேர்வழி காட்டும், மனிதர்களுக்கு அது நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும். வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய புனிதமான ரமதான் மாதம் உங்களிடத்திலே வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் நரக விடுதலை நிரம்பிய மாதம். அதனுடைய ஆரம்ப பகுதி கருணையாக, நடுப்பகுதி மன்னிப்பாக, இறுதிப்பகுதி நரகத்திலிருந்து விடுதலையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய சிறப்பு சம்பந்தமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah வகுல்லிகத் அபுவாபுன் நார் வசுஃபிதத்துஷ் ஷயாத்தீன். ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுருக்க வாயில்கள் திறக்கப்படுகின்றன. ஏன்? இந்த மாதத்திலே சாலிஹான அமல்கள் அதிகமாக செய்யப்படுகின்ற காரணத்தினால் சுருக்கத்தின் வாயில் திறக்கப்பட்டு, தர்கீபுல் ஆமிலீன, செயல்படுவர்களுக்கு ஆர்வமூட்டக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே நேரத்திலே துகல்லக் அபுவாபின் நாரி, நரகத்தின் வாய்கள் மூடப்பட்டிருக்கின்றன. லகில்லத்தின் மஆசி மின் அஹ்ல் ஈமான், ஈமான் உடையவர்கள் நின்றும் பாவங்கள் குறைந்திருக்கின்ற காரணத்தினால். மேலும் ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்ற ஒரு முக்கியமான சிறப்பான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய சிறப்புகள் பல இருக்கின்றன. இன்று ஒரு சிறப்பை மாத்திரம் கூற விரும்புகின்றேன். அன்ன ஃபமிஸ்ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க், நோம்பாளியின் வாயிலிருந்து வீசுகின்ற அந்த வாடையாகிறது கஸ்தூரியை விட நறுமணமானது என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹலூஃப் அல்லது ஹுலூஃப் என்று சொல்லலாம். வாயின் மாற்றத்தினால் ஏற்படுகின்ற வாடை, உடல் உணவன்றி உணவிலிருந்து அது நீங்கி இருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து ஒரு வாடை ஒன்று வெளியாகிறது. அது மனிதர்களிடத்திலே வெறுக்கத்தக்கது, விரும்பத்தகாதது. இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது கஸ்தூரியை விட அது நறுமணமானது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியிருப்பதற்கு என்ன காரணம் சொன்னால், லிஅன்னஹா நாஷியத்துன் அன் இபாதத்தில்லாஹி வ தஆத்திஹி, இறைவனை வணங்குவதை தொட்டும் அவனை வழிபடுவதை தொட்டும் உருவானதன் காரணத்தினால்தான் அது நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைவிட சிறப்பான ஒன்றை நாளை மறுமையிலே அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கின்றான்.
கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி தீனுல் இஸ்லாத்தை பலமாக ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஷஹீதாக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அவர்கள் மறுமையிலே வருகின்ற பொழுது அவருடைய காயங்களிலிருந்து இரத்தம் வெளியாகி கொண்டிருக்கும். இரத்தம் லவுனுஹு லவுனுத்தம், இரத்தத்தின் நிறமாகவே அது இருக்கும். வாடை ரீஹுல் மிஸ், கஸ்தூரியின் வாடையை விட சிறப்பானதாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷஹீதுகள் நாளை மறுமையிலே வருகின்ற பொழுது அவர்களுடைய இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் வருவார்கள். அந்த இரத்தம் கஸ்தூரி விட நிர்மலமானதாக இருக்கும். ஹஜ்ஜிலே நாங்கள் பார்க்கின்றோம், அரபா மைதானத்தை நோக்கி மக்கள் செல்கின்ற காட்சியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற பொழுது மலக்குகள் அந்த மௌகிஃபில அந்த தரிப்பிடத்தில் வருகின்ற மலக்குகளை பார்த்து பெருமையாக கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், உன்துரு இலா இபாதி ஹாஉலா ஜாஊனி ஷுஉதன் ஒபுரன், அவர்கள் என்னிடத்திலே தலைவிரிகோலமாக புழுதி படிந்தவர்களாக வந்திருக்கிறார்கள் என்று அந்த காட்சியை பார்க்கும் அல்லாஹ் கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் தலைவிரிகோலமாக புழுதி படிந்தவர்களாக நிலத்திலே வருவதற்கு என்ன காரணம் சொன்னால், அது நாஷின் அந்தாத்தில்லா, அல்லாஹை வழிபடுவதன் மூலமாக உருவானதாக இருக்கும். இஸ்லாமில் மஹதுராத்தில் ஹராம், எஹ்ராமில் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய எஹ்ராமில் தடை செய்யப்பட்டவைகளை தவிர்த்து கொள்வதன் மூலமாக தரக்கு தரஃபு, ஆடம்பரத்தை விடுவதன் மூலமாக ஏற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிற காரணத்தினால் அது அல்லாஹ் இடத்திலே மிக சிறப்புக்குரிய இருக்கிற. ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளான உம்மத்தினருக்கு முன் கொடுக்கப்படாத சிறப்பு அம்சங்களிலே 5 அம்சங்கள், அதில் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறேன். இரண்டாவது காரியம், மூணாவது காரியம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்திலே நாம் தெளிவுபடுத்துவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.